கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் ஏசாயா 51:7. மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இன்னைக்கு மனுஷங்க பேசுகின்ற பேச்சு அப்பப்பா காது கொடுத்து கேட்க முடியலைங்க. வார்த்தைகளால் நம்மளை காயப்படுத்துகிறார்கள். வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக பேசிவிடுகிறார்கள். எத்தனை நிந்தனையான பேச்சுக்கள், எத்தனையோ அவமானமான பேச்சுகளை கேட்கின்றோம். நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து பேசுகின்ற வார்த்தைகள் நிமித்தம் நாம் அதிகமாக காயப்படுகின்றோம். நம்மளுடைய இல்லாமையை குறித்து பேசுகின்ற வார்த்தைகள் அதிகமாய் நம்மை புண்படுத்துகின்றது. யார் செய்த பாவமோ இவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது. யார் செய்த தவறோ இவர்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகின்றார்கள். வயசாகியும் திருமணமாகாமல் இருக்கின்றார்கள். சரியான வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் ஜனங்கள் நம்மை நிந்திப்பார்கள். அவர்கள் பேசுகின்ற பேச்சாலேயே நமக்குள்ளாக ஒரு விதமான பயம் வந்துவிடும். அந்த பயத்தாலே நம்மால் எந்த காரியமும் ஒழுங்காக செய்ய முடியாது. அது மட்டுமல்லாமல் நம்மை அவர்கள் ஏதாவது காரணம் காட்டி நம்மை தூஷிப்பார்கள். அந்த நிந்தனையான பேச்சுகளுக்கும் தூஷணமான வார்த்தைகளுக்கும் நாம் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார் தெரியுமா? அதே வசனத்தில் மேலே உள்ள வரிகள் சொல்லுகிறது, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்கள். அப்போ அவருடைய வார்த்தையை, வேதத்தை உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொண்டால் மனிதர்களின் அவதூறுகளுக்கும் நிந்தைகளுக்கும் நாம் பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம். அவர்கள் பேசுகின்ற நிந்தனையான வார்த்தைகளுக்கும் தூஷணங்களுக்கும் கவலைப்படாமல் அவருடைய வழியில் நாம் உறுதியாக பற்றி கொண்டால் நமக்கு அவர் தைரியத்தையும் நம்பிக்கையையும் தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். God bless you. Amen. Amen.